ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைய பதிவில் திருப்பாவையோட 29வது பாசுரம், அதனுடைய உள்ளுரை பொருள், அதனுடைய உட்கருத்து, அதனுடைய உபதேச அர்த்தங்கள், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது அற்றப்பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் கேட்டுக்கிறார். அதாவது உன்னுடைய கைங்கரியத்தை என்ன மனமும் செய்யணும். உனக்கே நாம் ஆட்செய்வோம், வேற யாருக்கோ ஆட்செய்வோம், வேற யாருக்கும் இல்லாமல் கைங்கரியம் பண்ணுவோம்னு நினைக்க வேண்டாம். உனக்கே ஆட்செய்வோம், உனக்கே கைங்கரியம் பண்ணுவோம். வேற விஷயங்களில் இருக்கிற விருப்பங்களை மாற்றி கொடுத்துருவே. மற்ற நம் காமங்கள் மாற்று. காமங்கள் என்று சொன்னால் என்ன? ஆசையாக செய்யக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா வேற விஷயங்கள் இருக்கிற விருப்பத்தை எங்களிடத்திலிருந்து மாற்றிவிடு, உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். இது கடைசியாக முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸு. ஆனால் முதல்ல சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்கிறாளே, அப்படின்னா சிறுகாலேன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்னு புரிஞ்சுது. எவ்வளோ சீக்கிரம்? 5:30 4:30 இல்லை 3:30 மணிக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏர்லி தான். ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய தொழில்களெல்லாம் அழிச்சுன்னு ஒருத்தர் வீட்டிலையா நின்று எழுப்பி கடைசியில் என்ன பண்ணா, ஒரு 16வது பாசுரத்துலேருந்து கிருஷ்ணரோட வீட்டுக்கு வாசல்லே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிலாம் கூப்பிட்டு ஒருத்தரையாக இழுத்துன்னு வரா. அப்புறம் பெருமாள்கிட்டேருந்தே பேச துவங்கிட்டா. அப்போல்லாம் என்னாச்சு? எல்லாமே ஏர்லி மார்னிங் தான். அப்படின்னா இந்த சிற்றன் சிறுகாலே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விஷயம் சொல்லணும்னா ஒரே ஒன்று தான். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறோமோ, அதாவது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது எந்த விதமான படபடப்பும் இருக்காது, எந்த விதமான செயல்பாட்டிலையும் என்ன ஒரு தடுமாற்றம் இருக்காது. எல்லா வேலைகளும் சிறப்பாகவும் செம்மையாகவும் எளிமையாகவும் செய்ய முடியும். அப்படின்னா அதனால தான் துயிலெழு வைகரை துயிலெழு சொல்கிறாரு இல்லையா? அதனால் அந்த வைகரை பொழுதில் நம்ம இருக்கும்பொழுது முழிச்சிண்டமான அப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். அதனால் எந்த விதமான ரஜசு தமசு பாதிப்பு இல்லாமல் நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தன் முனைப்போட இறங்கலாம். அப்படின்றதுனால தான் சிற்றன் சிறுகாலே உன்னை சேவித்து உன்னை கார்த்தால சேவிக்கிறதுக்கு காரணமே இதுதான். முக்கியமான ரீசன் இதுதான். திஸ் இஸ் த பிகைண்ட் இட் அப்படின்னு சொல்கிறா. உன்னை சேவித்துன்னு கேட்டால் பெரிய அளவில் முழு அளவில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பெருமாளோட கைங்கரியத்தில் ஈடுபட்டுக்கணும். பெருமாளை சேவிக்கிறதுக்கு மனம் என்ன அலைபாயாமல் ஒரு நேர்கோட்டில் ஃபோக்கஸாக இருக்கிறச்சே போகணும்னு சொல்கிறேன். உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடி தாமரைகள் இருக்கே, அதனுடைய சிறப்பை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இதில் பெரிய விஷயம், நீ வைகுண்டத்தில் இருக்கவன், அப்புறம் கடிதகடனா சாமர்த்தியம் இருக்கிறவன், 7 14 லோகத்தையும் உண்டு உமிழ்ந்து காக்கவன், அது இல்லாமல் படைத்து காப்பவன், ஆளிலை மேல் துயில் கொண்டவன் அப்படிலாம் இருந்தால் கூட பெற்றம்மை துண்ணும், அதாவது பசுவெல்லாம் மேய்ச்சி அதில் அதுக்கு பால் கொடுத்து என்ன ஆகாரங்கள்லாம் தீனியெல்லாம் கொடுத்து அதில் பால் கறந்து அந்த பாலை வியாபாரம் பண்ணி அதில் மேலே இருக்கிறவாளே, அதுபோல் இருக்கிறவாளை அந்த குலத்தில் பிறந்ததுனால உன்னை உடனே கார்த்தாலே முதல் வேலையாக பார்க்கணும். பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ அதில் இருக்கிறதுனால குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. எங்களை என்ன பண்ணோம்? மானிட்டர் பண்ணணும். முதல்ல எங்களை முன்ன நின்று வழி நடத்தணும். அதுக்கப்புறம் எங்களிடத்தில் நீ என்ன பண்ணணும்? கைங்கரிய குற்றேவல் இதை செய் அதை செய் அதெல்லாம் பண்ணி கொண்டு வா, இதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணு, இந்த இடத்த சுத்தம் பண்ணு, அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் சஞ்சயத்தோட அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ எங்கிட்ட என்ன பண்ணணும்? எங்கள்கிட்ட வேலை வாங்கணும், எங்கள்கிட்ட எல்லா வேலையும் சொல்லி வாங்கிக்கணும்னு. அப்போ பெருமாள் நினச்சிக்கிறாராம், இவாளே வந்தால் வேலை செய்ய மாட்டாளா? பல இடத்துக்கு போனால் இந்த வேலையெல்லாம் செய்யணும், இதுக்கு ஒருத்தர் சொல்லி வேலை வாங்கணுமா, அது என்ன அப்படின்னு நினச்சினா கூட ஆமாம். அதனால தான் சொல்கிறார், பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது அப்படின்னு அற்ற பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படின்னு இந்த இடத்துல ஏதாவது முன்னாடி பாசுரத்தில் இதில் இது வரைக்கும்
29, 28, 27 கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமத்தை ஒருவர் இந்த பாடலில் சொல்கிறா. இந்த பாசுரத்தில் 3 பாசுரத்துலேயும் வரிசையாக சொல்கிறா. ஆனால் இந்த பாசுரத்தில் முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா பிரணவத்தோட நமஹா அப்படின்னு சொல்லி நாராயணாய அஷ்டாட்சரத்துக்கு சொல்கிறா. ஏன்னா முன்னாடி வரைக்கும் 28வது பாசுரத்தில் போதுமான அளவுக்கு அர்த்தத்தை சொல்லி அது நிறுத்துறா. அடுத்தது பாக்கி உள்ளதுன நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னால் அந்த நமோ நாராயணாய்க்கு என்னெல்லாம் பொருள் சொல்லலாம் அப்படின்னா முதல்ல பிரணவத்தை சொல்லணும். பிரணவத்தைன்னு சொன்னால் அகாரம் உகாரம் அகாரம். தாயாரோடைய சிபாரிசு இல்லாமல் எந்த சரணாகதியும் பெருமாள்கிட்ட என்ன எடுத்துன்னு போகிறதுக்கு சிரமம். தாயார் முன்னிட்ட சரணாகதி பண்ணி அம்மா கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் அவள் என்ன பண்ண மாட்டா, அதோ ஆஹா இதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அதற்கு மறுபேச்சு ஒன்றும் சொல்லாமல் பசங்களாம் வந்திருக்கு நல்லா கவனிங்கோ, இப்படி குனிஞ்சு பாருங்கோ, பசங்களோட குற்றத்தை பார்க்காம பசங்கள்கிட்ட யாருக்கிட்ட தான் குற்றம் இல்லை பசங்களை பாருங்கோ அப்படின்னு தாயார் சிபாரிசு பண்ணால் பெருமாள் என்ன பண்ணுவார், மனமும் வந்து இந்த சரணாகதி பண்ணுற அந்த சரணாகத வியக்தி இருக்கே அவரை நல்லபடியாக கவனித்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் நமஹா அப்படின்னு சொன்னால் எனக்காக என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை, எல்லாமே உன்னுடையது தான், அதனால் நான் மம என்னுடையது என்று எதுவும் இல்லை அப்படின்ற பரிபூர்ணமான ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து சரணாகதி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கேட்குறோம், கைங்கரியம் கொடுன்னு தான் கேட்குறோம். குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாதுன்னு சொல்கிறது என்ன, எங்களுக்கு நிறைய கைகறி கொடுக்கணும். பறை என்று சொன்னால் பறை என்ன பேரி வாத்தியம் டமரு அது போலலாம் இல்லை. பறை என்று சொன்னால் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை தான் கேட்குறா ஆண்டாள். எப்போத்துலேருந்து முதல் பாசுரத்துலேருந்து நாராயணனே நமக்கே பறை தருவான், வேற யாருமே கைங்கரியம் கொடுக்கறதுக்கு முடியாது, பெருமாள் தான் தருவார் அப்படின்னு முதல் பாசுரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கா. இப்போ முள்ள நம்ம நகர்ந்து 29வது பாசுரம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த பறை தருவான்ற அந்த கைங்கரியத்தை கேட்டு வாங்கச்சு எனக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்னு கேட்டால், எனக்கு பறை தரும்னு சொன்னால் பெருமாளை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், அவராக அனுகிரகம் பண்ணுறதுக்கு வருவார். அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்தால் அப்போ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்த பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வரும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டாம். அதை தடுத்துற நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது சொல்ல அப்படி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்காம சரணாகதி பண்ணிட்டோம், நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், அந்த அனுகிரகத்தை நம்ம ஏற்றுக்கணும், அதுதான் முடியும். நம்மளோட முயற்சியாலேயே நம்மளோட சரணாகதியும் பக்தியும் பலிக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஜெர்னி இருக்கே, இது எத்தனை மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம், எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம பண்ணுற முயற்சி இந்த ஜென்மாவோட இறுதியிலேயே பலிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு பெரிய முயற்சிலாம் செய்யணும், பலிக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் சரணாகதி பண்ணால் பெருமாள் அனுகிரகம் பண்ண வரும்போது இல்லை நான் என்ன மாமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் எனக்கென்று எதுவும் இல்லை, உன்னுடைய திருவடி வாரத்தில் என்ன சரணாகதி பண்ணால் நீயே தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பொறுப்பை அந்த பரம் பலு இருக்கே அது பெருமாளுடைய திருவடி வாரத்திலே சமர்ப்பிச்சுடலாம். அவரே பெரிய மனம் வச்சு நம்மளை காப்பாற்றி விடுவார். நம்மளுக்கு என்ன வேணுமோ இந்த ஜீவனை எப்படி கடை தேற்றணுமோ அதுபோல் கடை தேற்றி அதனுடைய என்ன வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழியும் அதுக்கு பண்ணி கொடுப்பார். இது ஒரு முக்கியமானது, இதை மனசில் வாங்கிக்கணும். அதனால தான் அதுக்கப்புறம் இது முக்கியமானது நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த அஷ்டாட்சரத்தை சொல்லும் பொழுது எல்லா இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் நாரங்களில் உள்ள அயனம் எல்லாவற்றுக்கும் அந்த பெருமாளுடைய இதில் தான் இது அத்தனையும் கோர்த்துருக்கு. இந்த நாரம் என்றாலும் அயனம் என்றாலும் அந்த நார அப்படின்ற அந்த ப்ளூரல் சப்தத்துக்கு சிங்குலர் இல்லை, ப்ளூரல் நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இது எல்லா ஜீவனும் பெருமாளுடைய இதில் கோத்துருக்கு அப்படின்னு. அது இன்னும் இதில் ஒரு விஷயம். இதோட இன்னொரு தேர்ந்த முடிவு எப்படி நம்ம சொல்லிக்கணும்னு கேட்டால், பெருமாளை நம்ம கேட்குறோம் எனக்கு சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் நிச்சயமாக கேட்டதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா இது மாதிரி சரணாகதி தான் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் கேட்கல. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் ஸ்லோகத்தில் பாசுரத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் என்ன பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து அப்படின்னு கேட்ட உடனே எதையுமே நம்ம என்ன செய்கிறோம், என்ன நான் கேட்குறேன் எனக்கு நீ கொடுக்குற அப்படின்னு சொன்னால் என்ன சரணாகதிக்கு தேவையோ, எந்த சரணாகதிக்கு என்ன உண்டு, மனப்பூர்த்தியான நான் உன்னை அண்டி இருக்கிறேன்
நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. அப்புறம் பெருமாள் நம்ம நினைக்கலாம் எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட தான் கேட்கணுமா, நமக்கு இதெல்லாம் நம்மளே சிலதெல்லாம் பண்ண முடியாதா, நம்மளே பண்ணிக்கலாம் போல் இருக்கேன் நம்ம அப்படின்னு சொல்கிறோமில்ல, அதுக்கோசரம். அப்போ அப்படி இல்லை, என்னுடையது இல்லை, எல்லாமே நீ உன்னை அண்டி தான் இருக்கிறேன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டால், நம்மளாலேயும் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் பெருமாள் இதுக்கு ரொம்ப சலிச்சு போகிற எல்லாத்துக்கும் நம்மளே கேட்குறதுப்பா அப்படின்னு நினைப்பறான்னு கேட்டால், நம்மளை அப்படி கேட்க மாட்டார், அப்படி நினைக்க மாட்டார். என்னை ஏன் கேட்கல, எல்லாத்தையும் ஒன்று இஷ்டத்துக்கு நீ எப்படி செய்ய முடியும், என்னை கேட்டால் நான் சரியான வழி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரான். ஏன்னு கேட்டால், என்னப்பா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம சின்ன நம்பர் சொல்கிறோம். ஒரு வீட்டில் இருக்கிறவா அப்பாவை கேட்குறது நியாயம், ஒரு ஊரில் இருக்கிறவா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மட்டும் இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு சின்ன இடம்னு அர்த்தம். அவருக்கு அப்படி இல்லை, 7-14 லோகத்துக்கும் அவர் தான் ஜெகத்பிதா, அவர் தான் சர்வஜன், சர்வாவஸ்தன், எல்லா இடத்துலையும் இருக்கவன், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி, எல்லா ஜீவனுக்கும் அந்தரியாமி யாரு என்ன, அதாவது 5 அறிவு உள்ள மிருகங்களாக இருந்தாலும் 6 அறிவு உள்ள மனுஷனாக இருந்தாலும் இன்னும் ஓரறிவு இருக்கிற புல் பூண்டு வரைக்கும் கீழே போகிறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சர்வாந்தரியாமி யாரு, ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் சர்வஜன். அதனால் அவரை கேட்கறதுனால அவர் ஒன்றும் சலிச்சிக்க மாட்டார். எல்லாரும் என்னையே கேட்குறாங்களே, எல்லாத்துக்கும் என்னையே கேட்பியா, ஒன் வேலையை நீயே சிலதெல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு நம்ம அப்பா கேட்பரா இருக்கும். ஆனால் பெருமாள் என்ன பண்ண மாட்டார், அவரை கேட்டு விட்டா இதோ நானே பார்த்து தரேன், நானே பார்த்து சரியாக சொல்கிறேன், எங்கே போக சொல்லணுமோ அங்கே போக சொல்கிறேன், எங்கே இருக்க சொல்லணுமோ அங்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு அவரே நம்மளுக்கு என்ன தேவையோ அது தானாக என்ன பண்ணி தருவார். நிச்சயமாக அதை ஏற்படுத்தி அதுக்குண்டான வழியை காட்டி தருவார். இந்த நாராயணாயன்னு சொல்லும்பொழுது அவரே தான் எல்லாம். முதல் வார்த்தையில் என்ன, ஸ்ரீமன் நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தியை ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு சொன்னால் அந்த சரணம்னு சொல்லியாச்சு, ஒரு தடவை சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு யாருக்கு, பிராட்டியை முன் வச்சுன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த வார்த்தை சொல்லணும் இல்லையா, ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமதே நமோ நாராயணாய அப்படின்னா அந்த நமோ நாராயணாயில் ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து கூட பண்ணாமல் இதுதான் நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாசுரத்தை சொன்னால் அஷ்டாட்சரத்தை ஜபிக்கிற மாதிரி, இந்த பாசுரத்தை சொன்னால் அஷ்டாட்சரத்தோட மந்திரத்தை மனசில் வாங்குற மாதிரி அப்படின்னா இந்த 29வது பாசுரத்தை இருக்கிற சிறப்பு கருத்து இருக்கே, இதை இன்னும் விவரமாக வரப்போகிற பதிவிலும் பார்க்கலாம். இது தொடர்ந்து சொல்கிறத காட்டிலும் ஒரு இடத்துல நின்னமான இது நம்மளுக்கு ஒரு மனசில் பதியும். இந்த மனசில் பதிவு இதனோட தொடர்ச்சியை அடுத்த பதிவிலையும் நம்ம பார்க்கலாம். அதனால் நாராயணாய அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், இன்னும் விவரமாக என்ன இருக்குன்றத அடுத்த இதனோட தொடர்ச்சியில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.